தேவனுடைய உன்னத நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அனைவருக்கும் அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த தெய்வீக ஆராதனையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக. தேவனுடைய பெரிதான கிருபை கடந்த வாரங்களிலே நம்மை தாங்கவும் தப்புவிக்கவும் சுமக்கவும் ஆண்டவர் எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிறைக்கவும் ஆண்டவர் செய்த கிருபைகளை நினைத்து இந்த ஓய்வு நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெறும்படியாய் வந்திருக்கிற நாம் யாவரோடும் தேவ ஆவியானுடைய கரம் இருந்து அவருடைய சத்திய வசனத்தினாலே நம்மை தேற்றுவாராக. கடந்த வாரத்தில் நான் அடியேன் இங்கே இருக்க முடியவில்லை என்றாலும் நான் கடந்திருந்தது ஒரு சபை தான். ஆனால் ஆள் என்னமோ அங்கே தான் இருக்குது, மனசெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சபையில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுங்க, ஒன்றும் தெரியல. எண்ணங்கள் எல்லாம் எங்கே அப்படின்னா சபை என்ன ஆச்சு, நல்லா நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனாலும் நம்மளால் அங்கே இருக்க முடியலையே. அப்போ ஆண்டுகிட்ட ஒரு தீர்மானம் பண்ணேன், ஒரு ஓய்வு நாளில் கூட நான் இனிமேட்டு எங்கள் சபையை விட்டு போகக்கூடாது ஆண்டவரே, எனக்கு எந்த சூழ்நிலையும் அப்படி அனுமதிக்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபத்தை எடுத்தேன். ஏன் அப்படின்னா நம்ம சபையில் இருக்கிற அந்த நிறைவு ஆசீர்வாதம் எங்கே போனாலும் என்னால் என்ன பண்ண முடியலை, பார்க்க முடியல. 3 மாதம் வந்து 4 மாதம் வந்த எனக்கே இப்படி அப்படின்னா காலம் காலமாக இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு அதற்கான ஆசீர்வாதம் எவ்வளவா இருக்கும் அப்படி என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே பரலோக தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்க வேண்டிய ஒரு தருணம் தாங்க. சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி அருகாமையில் உங்களுக்கு ஒரு ஹாப்பி சாபத் சொல்லிடுங்க பார்ப்போம். அர்ஷியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, சந்தோஷம். உங்களுக்கு ஹாப்பி சாபத். இந்த நல்ல நேரத்திலும் தேவ சமூகத்தில் ஒரு நல்ல சத்தியத்தை படிக்கும்படியாய் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோங்க. ஒரு மிக முக்கியமான சத்தியம்தான், ஆனாலும் நமக்கு தேவைப்படுகிற சத்தியமாக இருந்தபடியினால நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் தேவன் விரும்புகிற அவருடைய மன விருப்பம் என்ன என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாக என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் எப்பவுமே சொல்கிறது தான், எந்த செய்தி எடுத்தாலும் முதலாவது அந்த செய்தி யாருக்குள்ளாய் மாறுகிறதுனா எனக்காய் மாறுகிறது. ஆண்டவர் எனக்காக ஒரு விஷயத்தை பேசாம நான் எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொடுக்காம ஒருபோதும் ஒரு செய்தியை தேவன் எனக்கு கொடுப்பதே கிடையாது. மத்தேயு 9வது அதிகாரம், மத்தேயு 9வது அதிகாரம் வசனம் 10யும் 11யும் நான் வாசிக்கிறேன். ஒரு கணம் நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்கும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்திகையில் இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். ஒரு வீட்டில் விருந்து நடக்குது, இயேசு கிறிஸ்து அந்த விருந்தில் இருக்கிறாங்க. இப்போ அவர்களோடு யார் வந்ததுங்களா? ஆயக்காரரும் பரிசேயரும். அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அந்த வார்த்தையில் வர வார்த்தை ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவருடைய சீஷரோடும் பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இப்ப 12வது வாக்கியத்தை பாருங்க. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவியையே மனம் திரும்பதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அன்னைக்கு இருந்த பரிசேயர் கூட்டத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நீ இப்ப கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. பரிசேயர்கள் என்ன கற்றுக்கொள்ளாமல இருந்திருப்பாங்க? அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்கு தத்தங்கள் முழுவதும் எங்களுக்கே உரியது என்று உரிமை பாராட்டுகிறவர்கள் யார் அப்படின்னா அந்த பரிசேயர்கள். அவங்ககிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அன்னைக்கு இருந்த அந்த பரிசேயர்கள் யாரை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா இயேசுவை புரிஞ்சுக்கல. இயேசு சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் அன்றைக்கு இருந்த வேதபாரர்களும் தேவன் கொடுத்த முறைமைகளை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முறைமைகள் எல்லாம் அவசியம்தான், ஆனால் அந்த முறைமையோடு கூட எது அவசியம் அப்படின்னா இரக்கம் அவசியம். நீ போய் அதனுடைய பொருளை கற்றுக்கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
நான் இந்த வேத பகுதியை வாசித்து கொண்டிருந்தேன். வாசித்து கொண்டிருக்கும்போது இரக்கத்தை இன்னதென்று கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார்னா, அந்த இரக்கத்தை யாருடைய வாழ்க்கையில தான் படிக்க முடியும்? இயேசுவினுடைய வாழ்க்கையில தான் படிக்க முடியும். போய் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் கற்றுக் கொடுத்திருப்பாரா கொடுத்திருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி என் இருதயத்துக்குள்ளாக போச்சுங்க. நிறைய நேரங்களில் எனக்குள்ளாக வந்த ஒரு கேள்வி, நான் ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு இவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறேன், தேவனுடைய சத்தியத்துக்காக இவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறேன், ஒருவேளை ஆண்டவர் சொன்ன இந்த இரக்கம் என் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சோ? நான் அந்த இரக்கம் என்னதென்று கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோனோ? எப்படி ஆண்டவரே நான் அதை படிச்சுக்கிறது? பரிசேயர்கள் தேவனுடைய முறைமைகளை அப்படியே கீழ்ப்படுகிறவங்க. ஆனா அவங்களுக்கு எது தெரியலையா? தேவனுடைய இரக்கம் தெரியலையா? அப்ப அந்த கேள்வி எனக்குள்ளாக வைத்து நான் சிந்திக்கிறேன். என்ன சிந்திக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை தேவனுடைய முறைமைகளை கைக்கொள்கிறேன், தேவனுக்கு உண்மையாய் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம் எங்கேயாவது தடம் புரண்டு இருக்குமா? அதை இன்னும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்துக் கொண்டே இருந்தேங்க ரொம்ப நாள். அப்ப ஆண்டவரே, நான் அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளணும், எங்கப்பா கத்துக்கிறது? நீங்க நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஊழிய பயணத்துல இந்த இரக்கத்தை நீங்க காட்டியிருப்பீங்க. அந்த இரக்கத்தை காட்டின சம்பவம் எது ஆண்டவரே? எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் எங்கேயாவது இரக்கத்தில் தவறி விழுந்திருக்கிறேனா என்பதை கொஞ்சம் யோசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா, படிக்க ஆரம்பிச்சேங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபத்தோடு வேத வாக்கியங்களை ஆராய ஆரம்பிச்சேன். தேவன் இரக்கத்தை காட்டின ஒரு இடம் இருந்துச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பரிசேயர்கிட்ட சொன்னார் பாருங்க, நீதிமான்களை அல்ல பாவிகளையே அப்படின்றதுக்கு அர்த்தம் அப்பதான் புரிஞ்சிச்சு. இரண்டாவது ஒரு காரியத்தை பயன்படுத்துறாரு. என்ன பயன்படுத்துறாரு அப்படின்னா, இப்பா நல்லா இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையில்லைப்பா, சுகவீனமா இருக்கிறவனுக்கு தான்ப்பா வைத்தியம் தேவை அப்படின்னு சொன்னதுக்கான கருத்தும் அப்பதான் புரிஞ்சுது. இரக்கம் என்னதென்று கற்றுக்கொள்ள நீங்கள் விருப்பப்படுவீர்களே ஆனால் ஆவியானவர் அந்த இரக்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இரக்கம் என்னதென்பதை நீங்கள் விரும்ப பிரியாசப்படுவீர்களே ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அந்த இரக்கத்தை இன்று நம் மத்தியிலே கற்றுக் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்க ஒரு சிறு ஜெபத்தோடு போலாங்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சுவாமி, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்னு சொன்னீங்களேப்பா. ஆம் சுவாமி, அந்த இரக்கம் என்னதென்று என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. நாங்க கற்றுக்கொள்கிறோம். நாங்க சில நேரம் இரக்கத்தோடு இருக்கிறோமா இல்லாமல் போகிறோமா என்பதை எங்க வாழ்க்கையில பார்க்க முடியல சுவாமி. நீங்க தானே அதை சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு ஆவியானவரை கொண்டு எங்களோடு பேசுங்க. உங்க சத்திய வசனத்தினால் எங்களை ஆட்சிங்க, தேர்ச்சிங்க, வழி நடத்துங்க. கேட்கிற எங்கள் எல்லோருடைய இருதயங்களிலும் இரக்கம் ஊற்றெடுக்க கர்த்தர் கிருபைகளை தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? அந்த இரக்கத்தை தேவன் எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார் என்பதை எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவம் உண்டு. அந்த பரிச்சயமான சம்பவத்திலிருந்து நான் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். ஆவியானவர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, சத்தியம் என்னதென்று ஒரு மனிதனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படுதலை தேவன் என்ன பண்ணுவார்? எதிர்பார்ப்பார். பவுல் அப்போஸ்தலன் பெலிக்ஸ் ராஜாவிற்கு முன்பதாக சத்தியத்தை அவ்வளவு அருமையா சொன்னார். ஆனா பெலிக்ஸ் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சத்தியத்தை கேட்டவன் அதுக்கு கீழ்ப்படிய மறுத்துட்டான். அதனால் வந்த விளைவு என்ன தெரியுங்களா? ரட்சிப்புக்கான பாதையை அவனே அவன் வாழ்க்கையில் அடைத்து விட்டான். அதே விதமாக ஒருவேளை இன்னைக்கு சத்தியம் என்னதென்று ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது, ஆண்டவர் உணர்வை தரும்போது நாம் அப்படி இல்லை, என்னுடைய பார்வைதான் அப்படின்னு நம்ம கதவை அடைச்சிட்டோம் அப்படின்னா ரட்சிப்புக்கான வழி நமக்கும் அடைபடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு பரிச்சயமான சம்பவம்னு சொன்னோம். அந்த பரிச்சயமான சம்பவம் எங்க? மத்தேயு 26வது அதிகாரம். மத்தேயு 26வது அதிகாரம் 26வது அதிகாரத்தில் வசனம் 31 நான் வாசிக்க போறேன். பஸ்கா ஆசரிச்சு அதுக்கு பிறகாக நடக்கிற ஒரு சம்பவம். பஸ்கா அந்த மேல் வீட்டறையில் ஆசரித்து முடித்து ஸ்தோத்திர பாட்டை பாடி அவங்க பிரிந்து போயிட்டாங்க. பிரிந்து போனதுக்கு அப்புறம் என்ன சம்பவம் நடக்குது பாருங்களேன். வசனம் 31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, வார்த்தையை கவனிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள்.
ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அன்று இரவுல நடைபெறுகிற சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்றார். யார்கிட்ட சொல்றாருங்க? சீஷர்கள் கையில சொல்றார். இப்ப மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்ற வார்த்தைக்கு இணங்க இன்று இரவு என் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் இடரல் அடைவீர்கள், பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்றார். இப்ப அதை சொன்ன மாத்திரத்தில் ஒரு நபர் வராரு பாருங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க, 33. பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடரல் அடையேன் என்றார். இயேசு கிறிஸ்து யாருன்னு பேதுருக்கு தெரியுமாங்க? தெரியுமா? சீஷர்கள் மத்தியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உலகமெல்லாம் என்ன சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல 12 சீஷர்கள் ஒரு சீஷன் சொல்றாரு, நீர் யார் அப்படின்னா மேசியாவாகிய கிறிஸ்து, நீங்க தான் மேசியான்றார், நீங்க தான் கிறிஸ்து அப்படின்றார். அப்ப இயேசு கிறிஸ்து யார் என்பதை பேதுரு அறிந்திருந்தார். அறிந்திருந்தார். அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது எல்லாம் நடக்க போகுதுப்பான்னு சொல்றாரு. நடக்க போகிறது என்று சொன்ன மாத்திரத்துல பேதுரு என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆண்டவரே உங்க நிமித்தம் யார் இடரல் அடைந்தாலும் சரி, நான் ஒரு காலமும் இடரல் அடைய மாட்டேன். இவன் சொன்ன மாத்திரத்துல கிறிஸ்து மீண்டும் என்ன சொல்றாரு பாருங்களேன். வசனம் 34. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அவன் சொல்றான், நான் இடரல் அடைய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்றான். ஆண்டவர் மீண்டும் சொல்றாரு, இல்ல இல்ல, இன்னைக்கு ராத்திரி சேவல் 3 முறை கூவும், அந்த 3 முறையும் நீ என்ன பண்ணுவ? மறுதலிப்ப அப்படின்றாரு. இப்ப பேதுரு பாருங்க 35 இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் சொல்றாரு. செத்தாலும் சாகுறேன், நான் உங்களை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன்? மறுதலிக்க மாட்டேன். உங்ககிட்ட சொல்றது யாரு? நீ புரிஞ்சுதான் இந்த வார்த்தையை சொல்றியா? அடுத்த வார்த்தையை கவனிங்க. சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். பேதுரு சொன்ன மாத்திரத்துல சீஷர்கள் எல்லோரும் சொல்றாங்க, ஆமா நாங்களும் அப்படிதான், உங்களுக்காக செத்தாலும் சாவோம், ஆனா உங்களை ஒருபோதும் நாங்க என்ன பண்ண மாட்டோம்? மறுதலிக்க மாட்டோம். இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து பேதுருவையும் 2 சகோதரர்களையும் கூட்டு 3 பேரையும் கூட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போறார். கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போகும்பொழுது அந்த 3 நபரையும் பார்த்து கிறிஸ்து சொல்லிட்டு போறாரு, நீங்கள் இங்கே அமர்ந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனா அவங்க ஜெபம் பண்ணாங்களா அப்படின்னா இல்ல, அவங்க நித்திரை மயக்கம் அடைந்து அவங்க எல்லாம் நித்திரை ஆயிட்டாங்க. கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போய் வியாகுலப்படவும் வேதனையிடவும் அவர் தொடங்கி மீண்டும் அவர் வராரு. வந்து பார்க்கும்போது என்ன நடக்குது? சீஷர்கள் உரையும் கொண்டிருக்கிறாங்க. பரிச்சயமான சம்பவம்ன்றதுனால கருத்தை மட்டும் சொல்லிட்டு போறாங்க, படிக்க வேண்டிய பாடம் இருக்குது இல்லைங்களா? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே பேதுருவுக்கும் சீஷர்களுக்கும் சொல்லி இருந்தாலும் கூட பேதுரு சொன்னாரு, உம் நிமித்தம் யார் இடரல் அடைந்தாலும் சரி ஆண்டவரே, நான் ஒருபோதும் இடரல் அடைய மாட்டேன். உங்களுக்காக மரிக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, நான் மரிப்பனே கண்டி ஒருபோதும் நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? நிலைமை என்ன ஆச்சு? வசந்த வாசிக்கலாங்களா? வாங்களேன். அதே மத்திய 26வது அதிகாரம், மத்திய 26வது அதிகாரம் வசனம் 67 நான் வாசிக்க போறேன். கவனமா கவனிங்க. சம்பவம் என்னன்னு பாருங்களேன். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். என்ன சொன்னாங்க? நீயும் அந்த கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேதுரு என்ன சொல்றாரு? கீழே வாசிக்கிறோம் பாருங்களேன். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாகவும் அவரை மறுதலித்தான். முதல் முறை. இரண்டாவது முறையை பாருங்க. அவன் வாசல் மண்டபத்துக்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்குள்ளே சொன்னான். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு
மறுபடியும் மறுதலித்தான். இரண்டாவது முறையும் மறுதலிச்சிட்டார். மூன்றாவது முறை சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். 74. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. யார சபிச்சான்? யார்கிட்ட சத்தியம் பண்ணா? கேட்டவர்களை சபிச்சானா? இல்ல, இப்படியெல்லாம் நீ செய்வ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னாரு. ஆண்டவரை சபிச்சானா? யார சபிச்சா? கேட்ட நபர்களை இல்ல. யார சபிக்கிறானா? ஆண்டவரை சபிக்கிறான். ஆண்டவரை சபிச்சவன் இப்ப பார்க்கிறான். வசனம் சொல்லுது, சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிச்சு. இப்ப சேவல் கூவுகிறத பார்த்தவன் 75வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். என்ன சம்பவம்? ஆண்டவர் முன்கூட்டியே சொல்றாருங்க, தம்பி இப்படி எல்லாம் நீ செய்வ அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? இல்ல ஆண்டவரே, நான் ஒருபோதும் உங்களை மறுதலிக்க மாட்டேன். உங்க நிமித்தம் நான் சாகிறதா இருந்தாலும் சாவேனே கண்டி, ஒருபோதும் நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னவங்க. பேதுரு தைரியமா தான் இருந்தான். அந்த வார்த்தைகளை சொல்லும் போது செல்ஃப் கான்பிடென்ட் இருக்குது பாருங்க, தன் மீது உள்ள நம்பிக்கை இருக்குது பாருங்க. அந்த தன் மீது உள்ள நம்பிக்கையினால இயேசு கிறிஸ்துவுக்கு வாக்கு கொடுத்தான். தன் மீது கொண்ட நம்பிக்கையினால இயேசுவுக்கு முன்பாக சொன்னா, நான் உங்களுக்காக சாக வேண்டியதா இருந்தாலும் சாவேன் அப்படின்னு சொன்னான். ஆனா யோசித்து பாருங்க, சூழ்நிலை மாறுகிறது, சம்பவங்கள் மாறுகிறது, காலத்தினுடைய கட்டாயம் மாறுகிறது. அப்படி மாறும்போது யார் ஒருவன் தன் மீது கொண்ட நம்பிக்கையினாலே, ஆண்டவரே நான் உண்மையும் உத்தமத்தோடு உனக்குள்ளாக இருப்பேன், உன்னை நான் ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன், உங்களுக்காக மரித்தாலும் மரிப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தவன், சந்தர்ப்பம் சூழ்நிலை மாறுகிற போது அவனும் மாறினானா இல்லையா? இதை முன்னறிந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, எப்பா காலங்களை கரத்தில் வச்சிருக்கிறவருப்பா, நான் எனக்கு தெரியும் நீ மறுதலிப்ப அப்படின்னு சொன்னாரு. இவன் தான் 12 சீஷர்களை முதலாவது சொல்றான், நீ தான் கிறிஸ்துவாகிய மேசியான்னு சொல்றான். அந்த நேரமாவது இவன் யோசிச்சிருக்கணுமா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை ஒருபோதும் தவறாது என்று சொல்லி இவன் நினைச்சிருக்கணுமா இல்லையா? நினைக்கலங்க. பேதுருவுக்கு பக்தி வைராக்கியம் அதிகம் தெரியுங்களா? அவரை குறித்து படிச்சு பாருங்க, பக்தி வைராக்கியம் ரொம்ப அதிகம். ஆனா அந்த பக்தி வைராக்கியம் எப்போ உடைஞ்சிச்சு அப்படின்னா, அந்த சூழல் என்று வருகிற பொழுது அவருடைய பக்தி வைராக்கியம் உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு போனவன் என்ன செஞ்சான்? இயேசு சொன்னதை நினைத்து சேவல் கூவுகிறதை கண்டவன் மனம் கசந்தவன் என்ன பண்ணிட்டானா? அழுதான். அழுதவன் எங்க போனான் தெரியுங்களா? அழுதான். அழுதுட்டு இவன் எங்க போயிருக்கணும்? இயேசுவினிடத்துல போய், இயேசுவே நீங்க சொன்னீங்க, நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஆமா ஆண்டவரே உங்க வார்த்தை உண்மையானதுன்னு போய் இவன் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இவன் சொல்லல. ஏன் தெரியுங்களா? உள்ள போனா நமக்கும் பிரச்சனை என்பதை இவன் அறிஞ்சிட்டான். ஏற்கனவே இயேசுவை மறுதலிச்சுட்டான். இயேசுவை மறுதலிச்சவன் அவனுடைய முகத்துல முழிக்க முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. இவன் உண்மையாதான் இருந்தான், எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை காப்பாற்றணும்னு இருந்தவன் தான். ஆனா அவன் அவன் மனிதன், அவன் சூழ்நிலை, அவனுடைய சந்தர்ப்பம் எதை உடைச்சிருச்சு அப்படின்னா அவனுடைய வாக்குறுதியை உடைச்சிருச்சு. இந்த தவறை செய்தவன் மனம் கசந்து அழுது எங்க போயிட்டான் பாருங்களேன். யோவான் 21வது அதிகாரம். யோவான் 21வது அதிகாரம். இந்த 21வது அதிகாரத்துக்கு வருவோம் அப்படின்னா, இங்கே தான் அவரை பற்றிய காரியங்கள் தொடங்குகிறது நம்ம பார்க்க முடியும். 21ல் 1வது வசனத்தை வாசிக்கிட்டுங்களா? இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, இவங்கெல்லாம் கூடியிருக்கிறாங்களாம். அடுத்த வார்த்தையை கவனிங்க. சீமோன் பேதுரு
மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவிலே ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஒரு கேள்விங்க, இவன் ஆண்டவர் எங்கிருந்து அழைச்சாரு? எங்கிருந்து இவனுக்கு அழைப்பு கொடுத்தாரு? மீன் பிடிக்கிறவனா இருந்தான். மீன் பிடிக்கிறவனா இருந்தவன தான் ஆண்டவர் என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி தானே கூப்பிட்டாரு. ஏங்க இவன் பழைய தொழிலுக்கு திரும்பினா? ஏன் இவனுடைய பழைய காரியங்களுக்கே இவன் திரும்பினா? எந்த சூழ்நிலை, எந்த காரியம் இவனை தன்னுடைய பழைய நிலைக்கு கொண்டு வந்துச்சு? என்ன காரியம் தெரியுங்களா? இயேசு சொன்னாரு, நீ என்ன மறுதலிப்பன்னு சொன்னாரு. இவன் சொன்னா, இல்ல இல்ல ஆண்டவரே, நான் செத்தாலும் உங்களுக்காக சாவேன்னு சொன்னான். ஆனா இவன் இவனுடைய வார்த்தையில் நிற்க முடியல. இப்ப இவன் யோசிச்சுட்டான். என்ன யோசிச்சுட்டான் அப்படின்னா, எந்த முகத்தோடு போய் நான் இயேசு முகத்துல முடிப்பேன்? என்ன அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? ஒருவேளை நான் அவருக்கு முன்பதாக எந்த வீரவசனம் பேசாம இருந்தா கூட அவர் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நானும் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவரை மறுதலித்த பாவியாய் மாறி போனேனே. ஒருபோதும் தேவன் என்னை என்ன பண்ண மாட்டாரு? ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் செய்த தவறு நிமித்தம் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அவர் என்னை தள்ளி விடுவார். நான் செய்த துரோகத்தின் நிமித்தம் அவர் என்னை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார் என்ற எண்ணம் யாருக்குள்ளாக தெரியுங்களா வந்துருச்சு? இந்த பேதுருக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் எங்க வந்துட்டான் அப்படின்னா, இனிமேட்டு நமக்கு வேலை இல்லை, ஆண்டவர் கூப்பிட்டார் மனுஷர்கள் பிடிக்கலாம் மாத்திரன்னு, அவரை நம்பி நான் வந்தேன். இப்போ ஒருபோதும் அவருடைய முகத்தில் என்னால் முடிக்க முடியாது. நான் பாவம் செஞ்ச பாவியா மாறிட்டேன். இப்போ எனக்கு வேற வழி இல்லை. நான் மீண்டும் எங்க போறேன்? என் பழைய தொழிலுக்கே போயிடுறேன். அவனுடைய மலைநிலை ஒன்றே ஒன்றுதான் அவனுடைய மனநிலை. என்ன தெரியுங்களா? தேவன் என்னை அங்கீகரிக்க மாட்டார், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நான் தவறு செஞ்சுட்டேன், நான் தப்புள்ளவன், நான் குற்றமுள்ளவன், நான் குறைவுள்ளவன். ஒருபோதும் கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்ற காரியம் இவன் மனதுக்குள்ள இருந்தபடியினால மீன் பிடிக்க வந்துட்டான். இவர் தான் மீன் பிடிக்க வந்தாரு. நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன மாத்திரத்தில் யாரையும் கூட சேர்த்துக்கிட்டாரு. மற்றவர்களும் வாங்க நாமும் சேர்ந்து, சரிப்பா பேதுரு மறுதளிச்சா ரைட்டு, அதனால அவன் மீன் பிடிக்க போறான். மற்ற சீசன்ல உங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்களும் என்ன சொன்னாங்க? நாங்களும் அப்படியே தான், உங்களுக்காக செத்தாலும் சாவும், நாங்க ஒருபோதும் உங்களை என்ன பண்ண மாட்டோம், விட்டு போக மாட்டோம். கெத்செமனே தோட்டத்தில் கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. சிலுவை பாதைக்காக அவர் விசாரிக்கப்பட்டு போகணும். போகிற பொழுது இயேசுவின் சிலுவை பாதையில் யார் கூட இருந்தது தெரியுங்களா? அவரோடு ஊழியம் செய்த ஸ்திரீகள் மாத்திரம்தான் கூட இருந்தாங்க. மற்ற சீஷர்கள்லாம் பறந்துட்டாங்க, யாருமே கூட இல்லை. இப்ப அந்த குற்ற உணர்வு அவங்கள தாக்குது. பேதுரு சொல்லும்போது நம்மளும் தானே சொன்ன, நானும் அப்படிதான் இருப்பேன் ஆண்டவரே, நானும் சொன்னல. இப்ப எங்களையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாம் என்ன செய்வோம்? நம்முடைய பழைய வாழ்க்கைக்கே திரும்பிடுவோம். நான் குற்றம் செஞ்சுட்டேன், நான் குறை செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, நான் பழைய வாழ்க்கைக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் எங்க வந்துட்டாங்க? மீன் பிடிக்க வந்துட்டாங்க. படகுல ஏறிட்டாங்க. வலைய போட்டாங்களா? போட்டாங்க. நைட்டு ஃபுல்லா வலைய போட்டாங்க. மீன் கிடைச்சிச்சா? கிடைக்கல. சம்பவத்தை வாசிக்கிறேன். யோவான் 21வது அதிகாரம் 4வது வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இவங்களுக்கு வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியல. ஏன் தெரியல? கீழே வாசிப்போம் பாருங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். ஏன் ஒண்ணுமே இல்லை? நைட்டு ஃபுல்லா வலையை போட்டு பார்த்தாங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. சரிங்க, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. இயேசுக்கு ரொம்ப பசியோ? என்னங்க ரொம்ப பசிங்களா அவருக்கு? அதனாலதான் சாப்பாடு ஏதாவது சாப்பாடு இருக்குதான்னு கேட்கிறாரா? இல்லைங்க. ஒருத்தவன் அவர் என்னை ஏத்துக்க மாட்டான்னு வந்துட்டான். அவன் எப்படி இருக்கிறான் தெரியுங்களா? கொலைப்பட்டினில் இருக்கிறான். அவன் அவனோடு கூட சேர்ந்த ஸ்ரீசர்கள் எப்படி இருக்கிறாங்க? பட்டினியா தான் இருக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா போட்டு பார்க்கறான், வலையில ஒரு மீன் கிடைக்கல.
பிள்ளைங்க பசியா இருக்கிறத அவர் அறிந்தாரு. அதனால தான் கேட்கிறாரு, புசிக்கிறது ஏதாவது இருக்குதா? ஓகே, என்ன சொல்றாங்க பாருங்களேன். ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அடுத்த வார்த்தை கவனிங்க. அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். எதை வச்சு கண்டுபிடிச்சா அவன் கர்த்தர்னு? சொல்லுங்க பாப்போம். இதுவரைக்கும் தெரியல, அவர் இயேசுன்னு அவனுக்கு தெரியல. ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. அவன் சொல்றான், கூட இருந்த சீஷன் சொல்றான் அவர் கர்த்தர். எப்படி சொன்னான்? இவனை அழைச்சாங்க பாருங்க, பேதுருவையும் அவனுடைய சகோதரர்களையும் ஆண்டவர் அழைச்சார் பாருங்க. எதை கொடுத்து அழைச்சார் தெரியுங்களா? இதே அற்புதம். நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டான், ஒரு மீன் கிடைக்கல. இதே போல கிறிஸ்து வந்தாரு, படகை தள்ளுப்பான்னு சொன்னாரு, வலைய போடுப்பான்னு சொன்னாரு. வலைய போட்டு இழுக்க முடியல. பேதுரு தன் சகோதரரை உதவிக்கு கூப்பிட்டான். இவன் படகு நிரம்பி அவங்களுடைய படகும் இவனுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை செய்வது ஒரே ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அவர் யாரு? கர்த்தர். இயேசுனால மட்டும்தான் முடியும். இப்ப அதை சொன்ன மாத்திரத்தில் ஒரு ஷாக்கான சம்பவம் நடக்குது. என்னன்னு பாருங்களேன். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவன் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலில், ஏங்க கடல்ல குதிச்சாயவன்? வஸ்திரம் இல்லாதவனால கடல்ல குதிச்சானா? வசனம் சொல்லுது வஸ்திரம் இல்லாதவன் என்று கண்டு அவன் என்ன பண்ணிட்டான்? வஸ்திரத்தை கட்டிட்டான். கட்டிட்டு ஏன் கடல்ல குதிச்சான்? என்ன காரணங்க அவன் கடல்ல குதிக்கிறதுக்கு? இவன் உள்ள இவனை குத்துதுங்க, இவன் மனசு இவனை குத்துது. எப்படி அவர் முகத்துல நான் முழிக்க முடியும்? இங்கேயும் வந்துட்டாரு, நான் எப்படி அவரை பார்ப்பேன்? நான் முகத்துக்கு முன்னாடி வார்த்தையை கொடுத்தனே, நான் ஒருபோதும் உங்களை மறுதளிக்க மாட்டேன், நான் ஒருபோதும் இடரடைய மாட்டேன், நான் யார் உங்கள் நிமித்தம் என்ன செய்தாலும் நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு சொன்னனே, எப்படி அவர் முகத்துல முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு எங்க குதிச்சுட்டான்? கடல்ல குதிச்சிட்டான். நடக்குது பாருங்க. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியால் படவில் இருந்து கொண்டே மீன்களுக்கு வலை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கேள்வி, இவங்க கரைக்கு வந்த பிறகு இவங்க பிடித்து கொண்டு வந்த மீன்ல கரிநெருப்பு போடப்பட்டுச்சா, இல்ல இவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரா? ஏங்க ஏன் ஆயத்தப்படுத்தினார்? இதை தன்னோடு 3.5 வருஷம் இருந்தாங்க. பசிக்காக யார்கிட்டயாவது போய் கொடுங்கன்னு கேட்டாங்களா? கிடையாது. எங்களுக்கு உணவு இல்லை, எங்களுக்கு இது இல்லை, அது இல்லை, இது தேவை, அது எங்கேயா போய் கேட்டாங்களா? எஜமான் கூட இருக்கிற வரைக்கும் வேலைக்காரனுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. எஜமான் பிரியல, யார் பிரிஞ்சிட்டான்? வேலைக்காரன் பிரிஞ்சிட்டான். எஜமானுடைய உள்ள எங்க இருக்குது? பிள்ளைங்க மேல. நினைக்கிறாரு, என் பிள்ளைங்க என் கூட இருக்கிற வரைக்கும் வயிறார சாப்பாடு போட்டு நான் பார்த்தனே, என் பிள்ளைங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க? பசியோடு இருக்கிறாங்களே. அவங்கள சந்திப்பதற்கு முன்பதாகவே அந்த வார்த்தையை நான் மீண்டும் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. 9, அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். மறுதளிச்சு போனவன் தான், அவரை வேணான்னு ஓடினவன் தான். ஆனா அவன் கூட பசியா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணலையா? விருப்பப்படலையா? பிள்ளைங்களுடைய சூழ்நிலை எப்படி புரிஞ்சுக்கிறார் பாருங்களேன் தகப்பன். என் பிள்ளைங்க பசியோடு இருக்கிறாங்க என்பதை அவர் அறிந்து கொண்டவர். அவங்க கரைக்கு வராதுக்கு முன்னதாகவே அவர்களுக்காக கரிநெருப்பையும் அதன் மேல் மீனையும் அவரோடு சேர்த்து அப்பத்தையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அடுத்த வார்த்தையை கவனிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம்
பண்ணுங்கள். சாப்பிடாம இருக்கிறீங்கடா, வாங்க வந்து பஸ் என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உணவை கொடுத்து விட்டு என்ன காரியம் நடக்குதுன்னு பாருங்களேன். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, அற்புதம் நடந்த போதே வந்தவர் யாருன்னு அவங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு, புரிஞ்சிடுச்சு. அடுத்த வார்த்தையை பாருங்க. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி சாப்பிட வச்சிட்டார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, சாப்பிட வச்சிட்டாரு. ஏன் சாப்பிட வச்சாரு? ஃபர்ஸ்ட் வந்து நாக்கு புடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? பாவி பயலோலா, இப்படி சொன்னீங்களேடா, கூடவே இருப்பேன்னு சொன்ன பேதுருங்கவா, நீ என்ன சொன்ன? யார் உன்னித்த மறுதல் இடங்கள் அடைந்தாலும் நான் இடங்கள் அடைய மாட்டேன்னு சொன்னலைங்கவா அப்படின்னு சொல்லி 2 கூட கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏங்க கொடுக்கல? ஏன் கொடுக்கல? கூப்பிடுறாரு, வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சாப்பிட வச்சுட்டு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? வசனம் 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆட்டுகளை மேய்ப்பாயாக என்றார். கேள்வி, சாப்பாடு கொடுத்தாரு, இவன் வேலைக்காக மாட்டான், இனிமேட்டு ஊழியத்தில் இவன் மறுதளிச்சிட்டான், இவன் தவறு செஞ்சிட்டான், இவன் பாவம் உள்ளவன், இவன் குற்றம் உள்ளவன், இவனை ஒருபோதும் ஊழியத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி சாப்பாடு கொடுத்தவர் என்ன பண்ணிருக்கணும்? கடந்து போய் வேற நபர்களை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கணும். சாப்பாடை போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு கேட்கிறாரு, சீமோன் பேதுருவே, இவர்களிலும் என்னை நீ அதிகமாய் நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னவங்க கிட்ட எந்த பொறுப்பு கொடுக்கிறாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயா? பேதுருக்கு ஆடு மேய்க்கிறதான ஒரு கேடு. ஆடு என்பது எதை சொல்றாரு? என் சபை, என் மந்தை, என் ஜனம் நான் உன் கையில ஒப்படைக்க போறேன். என் மந்தைய நீ மேய்ப்பாயா? என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா? என்னுடைய பிள்ளைகளை உன் கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீ என் பிள்ளைகளை வழி நடத்துவியா? எங்க மந்தையை மேய்க்கிறதுக்கு பேதுரு தகுதியானவனா? மந்தையை மேய்க்கிறதுக்கு பேதுரு தகுதியானவனாங்க? மறுதளிச்சு ஓடினவன் தானே, ஆண்டவரை சபிச்சவன் தானே, ஆண்டவரை விட்டு தூரம் ஓடினவன் தானே. ஆனா அவனுக்கு பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறார்னா, எவன் ஒருவன் குறை உள்ளவனா இருக்கிறானோ அந்த குறை உள்ளவனை குத்தி காட்டாமல், குறை உள்ளவனை அவர் குறைத்து போடாமல் என்ன செஞ்சாரு? குறை உள்ளவனுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பு கொடுக்கிறார். ஏன் தெரியுங்களா அந்த விசேஷித்த அழைப்பு? உன் நிலைமை தெரியும்டா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு புரியும். நீ சொல்லும் போது பக்தி வைராக்கியத்தோடு சொன்னவன் தான். ஆனா உன் சூழ்நிலை தடம் புரண்ட போது நீ தவறிலக்கணவனா மாறிட்ட. நீ தவறிலக்கணவனா மாறிட்டதுனால நான் உன்னை உதவிட வேணானா? கிடையாது. 1000 தான் தப்பு செஞ்சாலும் அவன் யாரு? அவருடைய பிள்ளை. சீமோன் பேதுரு தடம் புரண்டவன் தான், குறை உள்ளவன் தான். ஆனா குறை உள்ளவனை அவர் ஒருபோதும் குத்தி பேசியது கிடையாது. குறை உள்ளவன் என்று அறிந்திருந்தும் போது கூட அந்த குறை உள்ளவனுக்கு தேவன் ஒரு விசேஷித்த அழைப்பை கொடுத்து அந்த குறைவு நிறைவாகும்படி அவனை ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பை கொடுக்கிறார். மந்தையை கொண்டு போய் யார் கையில் கொடுக்கிறாரு? பேதுரு காட்டில் எத்தனை பேர் நல்லா இருந்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்துக்குள்ளாக இடுமென கேள்வி, ஏன் ஆண்டவரே, இவனை காட்டிலும் எத்தனை திறமை உள்ளவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் உங்களை மறுதளிச்சவன், உங்களை குற்றப்படுத்தினவன், உங்களை சபிச்சவன், நீங்க வேணான்னு சொல்லி ஓடி வந்தவன், இவனுக்கு ஏன் ஆண்டவரே இந்த பாக்கியம்? அப்பதான் புரிஞ்சுது, பலியை அல்ல இரக்கத்தையே சிநேகிக்கிறேன். நீ கற்றுக்கொண்டியாப்பா? அவனும் உன்னை போல பாடுள்ள மனுஷன் தானே, உனக்கு என்ன பலவீனமோ அதுதான் அவனுடைய பலவீனம். அவன் இடறிட்டான், நீ இடரல. இடர்னவனை என்ன செய்யணும்? நீ
கரம் பிடிச்சு தூக்கி அவனை சீர்படுத்தி அவனை செவைப்படுத்த வேண்டிய காரியம் அல்லவா உன் கையில் இருக்குது. ஆனா நீ என்ன செய்யற? தவறு செஞ்சிட்டா அப்படின்ற காரணத்தினால அவனை புறம்பே தள்ளுவது எந்த வகையில் அது நியாயம்? நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அன்பானவர்களே, நான் இந்த பாடத்தை படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த உலகத்தில் குறை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாதுங்க. இந்த ஊழியத்துக்குள்ள வந்தபோது ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு முறையும் நான் கேட்கறது, இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாத ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் என்னால் பயணிக்க முடியல ஆண்டவரே, என்கிட்ட குறைகள் உண்டு தகப்பனே, நான் குறையோடு எப்படி ஆண்டவரே இந்த வாழ்க்கையை வாழ்வேன், குறையோடு எப்படி ஆண்டவரே இந்த ஊழியத்தை நான் செய்வேன் அப்படின்னு அநேக முறை கதறும் பொழுதெல்லாம் இந்த ஒரு சம்பவம் எனக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்குது. குறை உள்ளவனை அவர் அப்படியே விட்டு விடுவது கிடையாது. தவறு செஞ்சவன் தான், தப்பு உள்ளவன் தான். ஆனாலும் அவனை குத்தி காட்டவோ உதறி தள்ளவோ ஆண்டுடைய உள்ளம் ஒருபோதும் அனுப்பது கிடையாது. ஆண்டுடைய உள்ளம் எதுக்கு ஏங்குது அப்படின்னா, பொறுப்பை எங்க கொண்டு போய் கொடுக்கிறாரு பாத்தீங்களா? எவன் ஒருத்தவன் தகுதியே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்கிறானோ அவங்கிட்ட போய் அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு. இப்ப அவன் என்ன நினைப்பான்? என்னங்க நினைப்பான்? யோசிப்பான்ல, ஆண்டவரே நான் இவ்வளோ பாவத்தை செஞ்ச பாவியாச்சே, என்கிட்ட போய் இந்த பொறுப்பை கொடுக்குறீங்களே, நான் எப்படி ஆண்டவரே இதை செய்வேன், நான் எப்படி ஆண்டவரே இதை நான் பண்ண முடியும்? அவன் நினைக்கும் போது இன்னொரு காரியத்தை நினைப்பானா, இந்த பாவிக்கு கிருபையா கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா, இந்த காரியத்தை நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், இடர மாட்டேன்பா, நான் இடர மாட்டேன். தப்பு உள்ளவனை எப்படிங்க திருத்தணும், எப்படிங்க திருத்திக்கிட்டு இருக்கிறோம்? ஒருத்தவன் யாராவது தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னா அந்த தப்பை அவன் மேல போட்டு 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 அவனை ஒன்றும் இல்லாத பண்ணிடுறோம். கிறிஸ்து ஒருபோதும் அதை விரும்புவதே கிடையாது. கிறிஸ்து ஒருபோதும் அதை அங்கீகரிப்பதே கிடையாது. கிறிஸ்து எதை அங்கீகரிக்கிறார், கிறிஸ்து எதை விரும்புகிறார் அப்படின்னா, தவறு உள்ளவன் என்று நீ கண்டிருந்தாலும் அந்த தவறை அவனுக்கு மன்னித்து அவன் மனம் மாறுவதற்கும் அவன் குணம் மாறுவதற்கும் நாம் உதவி செய்ய வேண்டுமே அன்றி மற்றபடி ஒருவனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உதறி தள்ளக்கூடாது. வேதாகமத்தில் சில காரியங்களுக்கு சில குவாலிஃபைடு கொடுத்து தான் இருக்கிறார் ஆண்டவர், அதில் கண்டிப்பாக நிற்க தான் ஆகணும். ஆனால் இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாய் நீங்கள் நானும் மாற வேண்டும் என்பதே அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் மத்தியில் ஆண்டவர் சொன்னாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய இருதயங்களிலும் இரக்கம் ஆளுகிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணுங்க. இவன் நினைச்சிட்டான் பேதுரு, அவ்வளோதான் ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் இனிமேட்டு எப்படி ஒரு முகத்தில் முடிப்பேன், நான் அவரை மறுதளிச்சிட்டேன், நான் அவரை தூக்கி தூரம் போட்டுட்டேன், ஒருபோதும் இயேசுவின் முகத்துக்கு முன்னாடி நான் போக முடியாது, ஒருபோதும் இயேசுவை நான் மாற்ற முடியாது, இயேசு என்கிட்ட கொடுத்த பொறுப்பை நான் ஒருபோதும் செய்ய முடியாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். யார் இப்போ சந்திச்சது? இயேசுவே அவனை சந்தித்தார். தவறு உள்ளவங்கிட்ட பொறுப்பை கொடுத்தாரே, என்ன செஞ்சான் தெரியுங்களா? எல்லா சீஷர்களுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒருவன் மட்டும் தான் தற்கொலை பண்ணான், ஒருத்தர் வயது முதினால இறந்தாரு. மீதம் இருக்கிற 10 சீஷர்களுமே எப்படி மரிச்சாங்க? ரத்த சாட்சியா மரிச்சாங்க. இவன் எப்படி மரிச்சான் தெரியுங்களா? எப்படி மரிச்சாரு? இவருடைய எஜமானை போலவே இவருக்கும் சிலுவை மரணமானது ஒப்புவிக்கப்பட்டுச்சு. ஒரு ரெக்வஸ்ட் பண்றான். என்ன ரெக்வஸ்ட் பண்ணான் தெரியுங்களா? என்ன நீங்க சிலுவையில தான் அறைய போறீங்க, ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா, என்ன நேரா அரைஞ்சிடாதீங்க. ஏன்பா, என் எஜமான் நேரா தான் மரிச்சாரு, என் எஜமானுடைய தகுதி என்கிட்ட இல்லை, நான் குற்றம் உள்ளவன், நான் குறை உள்ளவன் தெரிஞ்சிருந்தோம் என் எஜமான நேசிச்சாரு, அவருக்கு ஈடா என்னால ஒருபோதும் வர முடியாது, அவருக்கு ஈடா என்னால ஒருபோதும் வர முடியாது. என்னை எப்படி அறையுங்க அப்படின்னா, தலைகீழா அறையுங்க அப்படின்னு சொல்லி பேதுருவின் சிலுவை மரணம் ரத்த சாட்சி எப்படி மரிச்சாருன்னா தலைகீழாக மரிச்சார். மறுதளிச்சவன் தானே, எப்படிங்க இந்த மரணத்துக்கு துணிஞ்சான்? தவறு செஞ்சவன் தானே, எப்படி இந்த மரணத்துக்கு அவன் துணிஞ்சான்? குறைவுள்ளவன் தானே, எப்படி இந்த ஊழியத்தை அவன் நிறைவேற்றினான்? ஆண்டவருக்கு தெரியும். குற்றமுள்ளவனையும் அவர் குற்றமற்றவனாய் மாற்றுவதற்காக தான் அவர் ரத்தத்தை சிந்தினார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இரக்கம் செத்து போயிடுச்சுங்க. தவறுகள் காரியங்கள் மாத்திரம் தான் நம்ம கண்களுக்கு முன்பதாக இருக்குது. இரக்கம் அநேக நேரங்களில் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மறிச்சு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு,
பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து அங்க எல்லாம் அவருடைய பாதப்படியில் உட்கார்றாரு. இவன் என்ன பாவி எல்லாம் மேலே ஏத்துறான், இவன் என்ன பாவிக்கிட்டலாம் உட்கார்ந்து சாப்பிட்றான், இவன் என்ன பாவிக்கிட்டலாம் போய் உறவாடிக்கிட்டு இருக்கிறான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். இரக்கம் என்பது என்ன அப்படின்னா, பாவி என்று தெரிந்திருந்தும் கூட என்னை புறம்பே தள்ளாத தேவன் அவர். பாவி என்று என்னை அறிந்திருந்த போதும் கூட இந்த பாவியை ஒருபோதும் குத்தி பேசியோ குறை காட்டியோ ஒருபோதும் தேவன் நடத்தினதே இல்லை. மாறாக தேவன் என்னை எப்படி நடத்துறார் அப்படின்னா, நான் குறை உள்ளவன்னு தெரியும், என் குறைகள் எல்லாவற்றையும் நான் அவர்கிட்ட கொண்டு போகும்போது, அப்பா நான் எப்படிப்பா இந்த பணியை செய்வேன், என்கிட்ட தகுதியே இல்லையா ஆண்டவரே, நீ கவலைப்படாத, நான் உன்னை தகுதிப்படுத்துறேன், நான் உன்னை தகுதிப்படுத்துறேன். ஆண்டவருடைய தகுதியை நமக்கு கொடுத்து அவர் நம்மை சிநேகித்து அவர் நம்மை வழிநடத்தி ஆண்டவர் இம்மட்டுமாக நம்மளை பாதுகாத்து வரார். இந்த உலகத்தில் குறை இல்லாதவன் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு நபரும் சொல்ல முடியாதுங்க. எல்லா மனுஷங்கிட்டையும் குறை இருக்குது. என் பாவம் வெளியே தெரிஞ்சிச்சு, மற்றவங்களுடைய பாவம் வெளியே தெரியல. ஆண்டவர் அதை தான் பார்க்கிறாரு. அவர் பரிசேயர் பார்த்த மாத்திரத்தில் பாவிகள் கிட்ட உட்காந்து பேசும்போது அவங்க எல்லாம் கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் கரெக்டாக தான் பிடிக்கிறீங்க, சந்தோஷம்தான், ஆனா உங்களுடைய காரியத்தில் நீதி தவறுதே, உங்களுடைய காரியத்தில் இரக்கம் அது இல்லாமல் போகிறதே, என்ன செய்வது அப்படி என்ற காரியத்தை அன்னைக்கு இருந்த தேவ ஜனத்துக்கு தேவன் அதை உணர்த்தி கொடுத்தாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் நானும் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மத்திலும் அதே விதமான காரியங்களை ஒருவேளை யோசிக்கிறார் அப்படின்னா, நீங்கள் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோன்னு சிந்திச்சு பாருங்க. பலி அவசியம்தான், அதை காட்டிலும் எது அவசியம்? இரக்கம் அவசியம். ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நான் மற்றவர்களுக்கு எடை போடுறேன் பாருங்க, ஒரு எடை தராசு, அந்த தராசுல நான் வச்சுக்கிட்டு அந்த தராசு கிறிஸ்துவின் கையில் இருந்துச்சுன்னா என் நிலைமை என்ன? நான் ஒருத்தவனை பாவின்னு சொல்றேன், இப்ப ஆண்டவருடைய பார்வையில் நான் யாரா இருப்பேன்? அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் மண் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். நம்ம சூழ்நிலை தெரியுங்க, நம்முடைய சூழ்நிலை தெரியும் அவருக்கு. எல்லாருமே எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோன்னு தெரியும். அதனாலதான் அவர் இதுவரைக்கும் இரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், நமக்கு கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் நீதிமான்களை எல்லாம் பாவிகளே அழைக்க வந்தேன் என்ற பொருளும் அதுதான். பாவிகளை ஒருபோதும் பாவம் ஒருத்தவன் செஞ்சிட்டான் அப்படின்னா அவனை புறம்பே தள்ளுவதை ஒருபோதும் கிறிஸ்து விரும்புவதே கிடையாது. அந்த பாவியை மனம் திரும்புவதற்குள்ளாக அழைத்து கொண்டு வரும்படியான வேலையை தான் யார் கையில் கொடுத்திருக்கிறார்? நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். குறை உள்ளவனுக்கு விசேஷித்த அழைப்பு, குறை உள்ளவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. ஏன் தெரியுங்களா? அந்த குறை மீண்டும் அவன் வாழ்க்கையில் காணப்படக்கூடாதே என்றால் ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாக்கும்படியாக அந்த பெரிய பொறுப்பு கொடுத்தாரு. யோவான் 21வது அதிகாரத்தில் ஒரு வாக்கியத்தை வசனம் முடிப்போம் பாருங்க. இயேசு கிறிஸ்து அங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்களேன். 16வது வாக்கியம். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயா என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்றார். ஏங்க 3 முறை கேட்டாரு? ஏன் 3 முறை கேட்டாரு? என்னை நேசிக்கிறியா நேசிக்கிறியான்னு? 3 முறை மறுதளிச்ச பாவி 3 முறை வார்த்தையை கொடுக்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா? என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ புரிஞ்சுக்க பேதுருவே, நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் 3 முறை. இங்க அவர் கேட்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தைக்கு, ஏன் மந்தைக்கு நீ தகப்பனா இருப்பியா? என் திருச்சபைய நீ தகப்பனா இருந்து வழி நடத்துவியா? யாருக்கு எப்பேற்பட்ட பொறுப்பு பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழப்போகிற நாட்கள் கொஞ்ச நாட்கள், சொற்ப நாட்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களை இரக்கத்தை சிநேகிக்கிறோமா என்பதை சிந்திச்சு பாருங்க. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிற ஆண்டவர் சொல்றாரு, மனிதனே, நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்க, நன்மை இன்னதென்று நமக்கு அறிவித்திருக்கிறாரு. அந்த நன்மை எது என்பதை நாம் பார்க்கும் பொழுது இரக்கத்தை சிநேகித்து அப்படி என்ற வார்த்தையை அம்மிகா புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடியுது.
ஆண்டவர் எதை விரும்புறாரு அப்படின்னா இரக்கம். 51வது சங்கீதம், தாவீது சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு முடிக்கிறேன். 51வது சங்கீதத்தில் பாருங்களேன், தாவீது அந்த வார்த்தை எவ்வளவு நேர்த்தியா பயன்படுத்துறாரு. தேவனுக்கு விருப்பமானது எது என்பதை அவர் எவ்வளவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை புரிஞ்சுக்க முடியும். பாருங்களேன், 51வது சங்கீதத்தில் 16வது வாக்கியம், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். பேதுருடைய உள்ளம் நொறுங்குண்டதா? பேதுருடைய உள்ளம் நறுங்குண்டதா? நொறுங்குண்டதுனாலதான் அவன் இயேசு விட்டு பிரிஞ்சு ஓடனான். நொறுங்குண்டதுனாலதான் கடல்ல கர்த்தர் என்று கேள்விப்பட்ட மாத்திரம் எங்க குதிச்சிட்டான்? கடல்ல குதிச்சிட்டான். அந்த நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. அவன் செய்த தப்புக்கு அவன் மனம் வருந்துகிற அந்த மனதை அவர் பார்க்கிறாரு. அந்த மனதை கிறிஸ்து பார்த்தபடியினாலே அந்த பேதுருவை தேவன் அழைத்து இரக்கத்தை சிநேகிப்பது எப்படி என்பதை இந்த நபர் மூலமாய் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, நம் இரக்கத்தை சிநேகிர்களா இருக்கிறோமா? இந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் சிநேகிக்கப்படுகிறது என்பதை யோசிப்போம். எல்லா காரியமும் அவசியம்தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக இரக்கம் எவ்வளவு அவசியம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.